ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி கடை வந்து பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டே இருக்கேன். ஜெயஸ்ரீ, நான் பாப்பாவுக்கு வந்து சுடிதார் எடுத்துக்கோன்னா எனக்கு வந்து டிஷர்ட் பேண்ட்டு இந்த கலர் எடுத்துப்பேன். பிடிச்சிக்குதா? நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேவுக்காக ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட ட்ரீமுக்கான ஒரு இடத்தையும் வந்து தேட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் சங்கீதாக்கா இருந்த வீடியோலாம் வந்து சொல்லியிருப்பாங்க சங்கீதாக்கா. பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக சர்ப்ரைஸாக வந்து நாங்கள் காட்டுறோம். வாங்க பார்க்கலாம். அந்த இடத்துல போய் உங்களுக்கு தெரியும் இல்லை இந்த இடம் இதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு தெரியல. பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு நீங்களே கண்டுபிடிங்க. என் பாப்பாவுக்கு பிறந்த நாளைக்கு நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன். ஏன் இதுக்கு நான் போகிறேன். என்னோடய பர்த்டேக்கு வந்து அம்மா ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. சரி வாமா போய் பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு என்ன நடக்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஜெயஸ்ரீ, நான் பாப்பாவுக்கு வந்து சுடிதார் எடுத்துக்கோன்னா எனக்கு வந்து பனியும் பேண்ட்டு வேணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். டிஷர்ட் பேண்ட்டு இந்த கலர் தான் எடுத்துப்பேன். பிடிச்சிக்குதா? நல்லா இருக்கு. வீட்டை போய் ரிலாக்ஸாக பார்க்கணும். சரிம்மா. ரெண்டு ட்ரெஸ்ஸா? ஜெயஸ்ரீ, ஒரு வழியாக வந்து நம்ம துணி எடுத்து வந்து நம்ம வந்து மளிகை நம்ம வீட்டுக்கு தேவையானது கொஞ்சமாக வந்து மளிகை எங்கள் வீட்டுக்கு போகலாம். நமக்கு உனக்கு தேவையானது வந்து எதனா குடிக்கிறதுக்கு ஜூஸோ இல்லை வேறு எதனா கேள்வி வாங்கிக்கலாம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஜூஸ் தான் வேணும். ஜூஸ் தான் வேணும். சரி வாங்கிக்கலாம். மளிகை நம்ம பில் கொடுக்குறேன். அதை வந்தவொடனே வாங்கி நம்ம போகிறோம். வெயில் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ஆயிடுது. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி கடை வந்து பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட்லேயே இருக்கேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல, வீடியோ எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவேன். பிரியாணி வச்சு மஞ்சள் கேட்குதா? அதெல்லாம் சாப்பிடுவேன். சரி, நான் வந்து விழுப்புரம் வந்து பிரியாணி இல்லாமல் எப்படி வந்து பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டு நாங்கள் ஜாலியாக விழுப்புரம் போய் ட்ரெஸ் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்தேன். என்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி தான் இந்த பேண்ட்டு இந்த டிஷர்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதேமாரி இன்னொரு சட்டையும் இந்த பேண்ட்டு இந்த டிஷர்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பொண்ணு போட்டால் அது அழகாக இருக்குது. ஜெயஸ்ரீ எப்படி இருக்குன்னு தெரியல. போட்ட பிறகு பார்த்து சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணி பிரித்து பார்த்துட்டேன். போட்டு சைஸ் எப்படி சொல்லிட்டு பார்த்தேன். இந்த அதிகமாக வந்து ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாக வந்து குண்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ட்ரெஸ்ஸு கிடைக்காது. ஜெயஸ்ரீயா, இந்த பேண்ட்டு இந்த பேண்ட்டு இந்த டிஷர்ட்டு இந்த டிஷர்ட்டு அதுக்காக இருக்கா? நல்லா இருக்கு. போட்டு காட்டுறீங்க என்கிட்ட. அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த பேண்ட்டு சட்டை, இந்த பேண்ட்டு இந்த பேண்ட்டு இந்த ஒரு செட்டு மட்டும் அப்படியே செட்டாக அழகாக வந்து ட்ரெஸ் எடுத்து வந்து பார்த்தாச்சு. வந்து நம்ம மளிகை வாங்கினது இல்லையா, இன்னும் நான் வீட்டுக்கு தேவையானது வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக. சரிம்மா. ட்ரெஸ் இப்படியே இருக்கட்டும். அப்புறம் அப்பாவுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் மறந்தே போட்டு அப்போ என்ன பேண்ட் ஷர்ட்டை போடுவாங்க, லிங்கி தான் போடுவாங்க. அதுமாதிரி 2 லிங்கி எடுத்துகிட்டு வந்த மாதிரி. இது அப்படியே இணைச்சே விற்கிது இப்போலாம். லிங்கி வந்து இல்லை ஓப்பன் டைப் லிங்கி நம்ம வந்து வாங்கி வந்து இணைக்கணும். இப்போ வந்து இணைச்சே விற்கிது. அதெல்லாம் 2 லிங்கி நல்லா இருக்குதா பாருங்க. அவங்க வந்து பேண்ட் ஷர்ட்டை போடுறவங்க கிடையாது, வேஸ்ட் ஷர்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க கிடையாது. முக்கியமாக அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த லிங்கி மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது லிங்கி 2 லிங்கி எடுத்துகிட்டு வந்தேன். ட்ரெஸ்லாம் அழகாக பார்த்தாச்சு. நம்ம என்னென்ன ட்ரெஸ் எடுத்துருந்தாச்சு நான் பார்த்தாச்சு. நான் மல்லி ஜாமனை காட்டுறேன். சரிம்மா. இப்படியே இருக்கட்டும். இதுதான் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் கனமாக தான் வாங்கிட்டு வரல. வீட்டுக்கே தேவையானது ஷாம்பு, கடுகு, வெந்தயம், அப்புறம் வந்து இது வந்து மட்டன் மசாலா, சாம்பிராணி, அப்புறம் பூஜை சாமான் வந்து கற்பூரம், பூஜை பொருளில் வந்து கற்பூரம், சாம்பிராணி, பூண்டு பிரியாணிக்கு, மீன் மேக எடுப்பா சின்ன சின்னதாக. முக்கியமாக சின்ன சின்ன ஆகிட்டு தான் பிடிக்கும். ஏன்னா பெருசு பெருசாக இந்த பெருசு இருக்கும். அது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. குழம்பு வச்சாலும் குருமா குழம்பு வச்சாலும் எந்த குழம்பு வச்சாலும் அது பிடிக்காது எனக்கு. பெருசு பெருசாக தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வாங்கி வேண்டாம். 100 மிளகா, எண்ணெய் ஒரு பாக்கெட்டு, அப்புறம் குளிக்கிற சோப்பு, துணி சோப்பு இருக்குது. ஒரு 6 சோப்பு இருக்குது. அப்புறம் நம்ம இந்த டீ தூள் தான் யூஸ் பண்ணுவோம். டீ தூள் கொஞ்சம், மத்தி, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், மட்டன் மசாலா. இன்னும் லிஸ்ட் இருக்க பெருசாக என்ன இருக்குது. நான் சின்னதாக சொல்லிட்டு பெருசாக சொல்கிறேன்னா அதிகமான வாங்கலாம். ஒரு திட்டமான சாமான் தான் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும். இன்னும் ஒரு 2000-3000 நம்ம வந்து பட்ஜெட் பண்ணி ஆகணும். அதனால நம்ம வீட்டுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையானது தற்காலிகமாக தேவையானது மட்டும் வாங்கிட்டீங்க. தேவையானது மட்டும் வாங்கினோம்.
அப்புறம் ஜெயஸ்ரீ நாளைக்கு பிறந்த நாள் இல்லையா, அதனால பூ வந்து ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட்டணும். இவ்வளோதான் நாங்கள் விழுப்புரம் போய் ஜாலியாக. அப்புறம் வந்து பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து வர பார்த்து ஜூஸ் வாங்கினா சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து 2 லிட்டர் வந்து பவுண்டாவே ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தோம். நம்ம ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் வந்து சாப்பிட்டோம் ஜாலியாக. ஜாலி தான் நான் சொல்லிங்கிறேன். ஆனால் ரொம்ப வெயில் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரொம்ப வெயில். ஆமாம், எதிர்க்கு காற்று கூட வந்து அனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மனுஷனை சுட்டெரிக்கிற மாதிரி அனல் வந்து. அந்த மாடு மேய்க்கும் போது தான் வெயில் அதிகமாக அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே மாடு மேய்க்கிறது அவ்வளோ வெயில் தெரியாது. மரங்கண்ட இடத்த உட்காடுறோம் போகிறோம், அந்த மாதிரி ஒரு வெயில் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. அந்த பயிர் வெளியெல்லாம் காற்று அடிச்சு வரதுனால வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது காற்று. அந்த மார்க்கெட்டுன்னு போனோம்னா அந்த பக்கம் அடிக்கிற அனலுக்கு பார்த்தா மண்டை பிச்சு போது. அந்த அனல்லையும் வந்து தார்ப்பா மாதிரி ஒரு கொடை போட்டு பிடிச்சின்னு உட்காந்து வியாபாரம் செய்கிறாங்க. அவங்களாம் வந்து கோவில் தான் கட்டி கும்பிடணும். ஏன்னா அவ்வளோ இதாக பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. பார்த்தாச்சா, இதுதான் நம்ம வாங்கி வந்த ஜாமான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. இப்போ தான் போய் பண்ண போகிறோம், ஒரு மினி ஷாப்பிங் சொல்லிட்டு போய் வந்தீங்க. அதுங்காட்டி நான் திருப்பி ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து சொல்லி கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. அது வந்து காய்கறி ஐட்டம், இது வந்து மளிகை ஜாமான் ஐட்டம். பர்த்டே வரதுன்றதுனால பிரியாணி இதெல்லாம் செய்யணும். அதுக்காக தேவையான பொருள்லாம் வீட்டில் இல்லை. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன். டாடா பாய்.